வணக்கம். நம்மள சுத்தி இருக்கிற ஆனா கண்ணுக்கு தெரியாத மின்புலங்கள் எப்படி நம்ம உலகத்தையே இயக்குற சக்தி வாய்ந்த கருவிகளா மாறுது? வாங்க இந்த முழு பயணத்தையும் நாம இப்ப பார்க்கலாம். இதுக்கெல்லாம் பதில் ரொம்ப சிம்பிள். மின் ஆற்றலை சேமிச்சு வச்சு தேவைப்படும்போது சட்டுன்னு வெளியிடுறதுல தான் இருக்கு. அது எப்படின்னு தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம். சரி, இத பத்தி தெளிவா புரிஞ்சுக்க முதல்ல மின் சுமைகளை சுத்தி இருக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் நிலப்பரப்ப பத்தி தெரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க, நமக்கு புவியீர்ப்பு விசைய பத்தி தெரியும்ல. ஒரு பந்தை நீங்க எவ்வளவு உயரத்துக்கு தூக்குறீங்களோ அந்த அளவுக்கு அதுல நிலை ஆற்றல், அதாவது பொட்டென்ஷியல் எனர்ஜி அதிகமா இருக்கும். அதே கதைதான் இங்கேயும். ஒரு மின்புலத்துக்கு எதிரா ஒரு மின்னோட்டத்தை நகர்த்துறதுக்கு நாம செய்யற வேலை அதுல நிலை ஆற்றலா சேமிக்கப்படுது. சிம்பிள். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். நிலை ஆற்றலுங்கிறது ஒரு குறிப்பிட்ட மின்னோட்டத்தோட ஆற்றல். ஆனா மின்னழுத்தம், அதாவது பொட்டென்ஷியல்ங்கிறது அந்த எடத்தோட ஆற்றல், அந்த மின்னோட்டத்தையே சார்ந்திருக்காது. இந்த மின்னழுத்தம்ங்கிற ஐடியா தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கிட்ட மின் அழுத்தம்னு ஒரு ஐடியா இருக்கு. சரி, இத வச்சு மின்புலங்களை ஒரு மேப் மாதிரி எப்படி உருவாக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம்தான். நீங்க ஒரு சார்ஜ்லேருந்து தள்ளி போக போக அதோட பவர் குறையும், அவ்வளவுதான் விஷயம். ஆனா ஒரே ஒரு சார்ஜ் இல்லாம நிறைய இருந்தா அப்போ கணக்கு போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ரொம்பவே குழப்பமானதா மாறிடும். ஆனா இதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு. ஒரு மேப்ல ஒரே உயரத்துல இருக்கிற இடங்களை கோடு போட்டு இணைப்போம்ல, அதே மாதிரி இங்க ஒரே மின்னழுத்தம் இருக்கிற புள்ளிகளை இணைச்சா நமக்கு மின்புலத்தோட ஒரு தெளிவான அழகான படம் கிடைச்சிடும். சரி, ஒரு காலி இடத்துல மின்புலம் எப்படி இருக்கும்னு பார்த்தாச்சு. இதுவே ஒரு பொருளுக்குள்ள போனா என்னாகும்? இங்கதான் அசல் கதையே ஆரம்பிக்குது. பொதுவா பொருட்களை நாம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு கடத்திகள், இதுல சார்ஜ் எல்லாம் ஃப்ரீயா சுத்தும். இன்னொன்னு மின்காப்பு பொருட்கள், இதுல சார்ஜ் எல்லாம் அதோட அணுவோடையே ஒட்டிட்டு இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் நகர முடியாது. இந்த மின்காப்பு பொருட்கள் என்ன பண்ணும்னா, வெளியே இருந்து ஒரு மின்புலம் வந்தா அதுக்கு ஏத்த மாதிரி அதோட மூலக்கூறுகளை லைட்டா திருப்பிக்கோங்க. ஒன்னு அது நீளமாகும், இல்லனா சுழன்று தண்ணி சரி பண்ணிக்கும். சரி, கடத்திகள் பத்தி பேசும்போது அதுல ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அது ரொம்ப பயனுள்ளதும் கூட. அதனால தான் நீங்க உங்க போன் மாதிரி சென்சிட்டிவான கருவிகளை ஒரு மெட்டல் பாக்ஸ்குள்ள வச்சா வெளியிருந்து வர்ற மின் தாக்கங்கள் அதை பாவிக்காது. இதுக்கு பேர் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். இதுவரைக்கும் நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மின் ஆற்றலை சேமிக்கிறதுக்குனே ஒரு டிவைஸ் செஞ்சா எப்படி இருக்கும்? அதத்தான் இப்ப பார்க்க போறோம். இதுதான் ஒரே இணைத்தட்டு மின்தேக்கி. பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு நாம யூஸ் பண்ற எல்லா எலக்ட்ரானிக்ஸ்லயும் இதுதான் ஹீரோ. ஒரு மின்தேக்கியால எவ்வளவு சார்ஜ் ஸ்டோர் பண்ண முடியும்னு சொல்றதுதான் இந்த மின்தேக்கு திறன், அதாவது கெப்பாசிட்டன்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு பாத்திரம் மாதிரி. எவ்வளோ தண்ணி பிடிக்கும்னு சொல்றோம்ல, அதே மாதிரி தான். இப்போ இன்னும் அதிகமா சார்ஜஸ் சேமிக்கணும்னு வைங்க. அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. அந்த ரெண்டு தகடுக்கு நடுவுல ஒரு மின்காப்பு பொருளை வச்சுட்டா போதும். அது மின்புலத்தோட வலிமையை குறைச்சு இன்னும் அதிக சார்ஜஸ் சேமிக்க நமக்கு இடம் கொடுக்கும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தனி பவர் இருக்கு. அதுதான் மின்காப்பு மாறிலி. ஒரு பொருள் கெப்பாசிட்டரோட ஸ்டோரேஜ் பவரை எத்தனை மடங்கு அதிகமாக்கும்னு சொல்ற ஒரு மேஜிக் நம்பர் இது. இவ்ளோ நேரம் நம்ம பேசினதுக்கு எல்லாத்துக்கும் கிளைமேக்ஸ் இந்த ஃபார்முலா தான். ஒரு மின்தேக்கியில எவ்வளவு ஆற்றல், அதாவது எனர்ஜி சேமிக்கப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிக்க இதுதான் வழி. இப்படி ஸ்டோர் பண்ண எனர்ஜிய கண்ணு சிமிட்ரு நேரத்துல ரிலீஸ் பண்ண முடியும். இதனாலதான் ஒரு டிஃபிப்ரிலேட்டரால உயிரை காப்பாத்த முடியுது, ஒரு கேமரா ஃபிளாஷால இருட்ட வெளிச்சமாக்க முடியுது. நாம் இப்போ ஒரு கண்ணுக்கு தெரியாத கான்செப்ட்ல இருந்து எனர்ஜியை சேமிக்கிற ஒரு சாதனம் வரைக்கும் வந்துட்டோம். யோசிச்சு பாருங்க, இதே சாதனங்களை அணுவளவுக்கு நாம சுருக்குனா என்ன நடக்கும்? அதுதான் குவாண்டம் தொழில்நுட்பம். நம்மளோட அடுத்த கட்ட ஆற்றல் புரட்சிக்கான கதவுகளை அதை திறக்கும். நம்ம தொழில்நுட்பத்தோட எதிர்காலத்தையே அதை மாற்றி அமைக்கலாம்.